இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அழகு தோட்டம் சரிங்களா? அழகு தோட்டம் அன்னைக்கே நம்ம பாடல் பார்த்தோம். இதனால இன்னைக்கு ஒரு டைம் பார்க்கலாம் பாருங்க. அழகு தோட்டம். தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது, பசுமையான புல்ல தேடி மாடு மேயுது, பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது, உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பாக்குது, அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்மை இழுக்குது, ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது. பாடல் வரிகள் நல்லா பாடி என்ஜாய் பண்ணீங்களா? சரி, அடுத்தது என்னன்னா புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடியதை பார்க்கலாம் பாருங்க. ஒலித்து பழகுக. இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு வேர்டை கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதை நல்லா சென்டென்ஸ் வந்து நல்லா உச்சரித்து பழகணும் சரிங்களா? பாருங்க. பூத்து குலுங்குது சொல்லுங்க. பூத்து குலுங்குது, பாட்டு பாடுது, துள்ளி ஓடுது, மாடும் மேயுது, பழமும் தொங்குது, கொத்த பார்க்குது, நம்மை இழுக்குது, ஆசை பொங்குது. சரிங்களா? மறுபடியும் வாசிக்கிற பாருங்க. பூத்து குலுங்குது, பாட்டு பாடுது, துள்ளி ஓடுது, மாடு மேயுது, பழமும் தொங்குது, கொத்த பாக்குது, நம்மை இழுக்குது, ஆசை பொங்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. படித்தும் எழுதியும் பழகுக. சரிங்களா? படித்தும் எழுதியும் பழகுக. பாருங்க. ஆசை ஆசை சரிங்களா? ஆசை ஆசை. சின்ன தேனி சி இன் ந இத்தேனி சின்ன தேனி. பச்சை கிளி ப இச்சை இக்கிளி பச்சை கிளி. கன்று குட்டி க இன்று இக்கு இட்டி கன்று குட்டி. தோட்டம் தோ இட்ட இம் தோட்டம். சரிங்களா? மறுபடி வாசிக்கிறேன் பாருங்க. ஆசை ஆசை ஆசை. சின்ன தேனி சி இன் ந இத்தேனி சின்ன தேனி. பச்சை கிளி ப இச்சை இக்கிளி பச்சை கிளி. கன்று குட்டி க இன்று இக்கு இட்டி கன்று குட்டி. தோட்டம் தோ இட்ட இம் தோட்டம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. உரிய படத்தை சொல்லுடன் இணைக்க. சரிங்களா? உரிய படத்தை சொல்லுடன் இணைக்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாருங்க. சொல் பாருங்க. பச்சை கிளி. அப்போ படங்கள் எங்கே இருக்குது? படம் இங்கே இருக்குது. அப்போ பச்சை கிளியும் படமும் வந்து இணைக்கணும். சரிங்களா? அடுத்தது இரண்டாவது வண்ணப்பூ. சரிங்களா? வண்ணப்பூ. பூ எங்கே இருக்குது? கீழே பாருங்க. சரிங்களா? ஏரோ மார்க்கு காட்டி கொடுத்துருக்குற இல்லையா, அதுதான் வண்ணப்பூ. பாருங்க. படத்துடன் என்ன பண்ணலாம்? பொருளை சொற்களை வந்து இணைக்கிறோம். சரிங்களா? அடுத்தது சின்ன தேனி. தேனி பார்த்துருக்கீங்களா? பாருங்க. சின்ன தேனி மேலே இருக்குது பார்த்தீங்களா? இணைச்சிருக்கோம். அடுத்தது பசும் புல். அப்போ பச்சை புல். சரிங்களா? புல் பாருங்க நிறைய இங்கே இருக்கு இல்லையா, அதோட ஒன்றா நம்ம இணைச்சிட்டோம். அடுத்தது உயரமான மரம். சரிங்களா? உயரமான மரம் பாருங்க இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க இல்லையா, உயரமான மரம். சரிங்களா? இது வந்து படத்துடன் இணைக்கிறோம். சரிங்களா? படத்தை வந்து உரிய சொல்லுடன் இணைச்சிடுறோம். சரிங்களா? பச்சை கிளி, வண்ணப்பூ, சின்ன தேனி, பசும்புல், உயரமான மரம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. உனக்கு பிடித்த வர்ணனை தொடரை குறிப்பிடுக. சரிங்களா? இப்போ ஒரே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு 3 வர்ணனை அதுக்கு தகுந்தது தான் கொடுத்துருக்காங்க. அதில் உனக்கு பிடித்தது எதுவோ அதை நம்ம என்ன பண்ணலாம்? டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இனிப்பு பழம். சரிங்களா? இது என்ன பழம் தெரியுங்களா? நாவற்பழம். சரிங்களா? கோவப்பழம். சரிங்களா? கோவப்பழம், இந்த கோவத்தலை இருக்கும் இல்லையா, நமக்கு கொடி கொடியாக போகும்ல, அதனுடைய பழம். சரிங்களா? இந்த பழம் இனிப்பு பழம்,
பழுத்த பழம், சிவந்த பழம். சரிங்களா? நமக்கு இந்த வர்ணனை 3 வர்ணனை கொடுத்துருக்காங்க. இதில் உனக்கு பிடித்த வர்ணனை எதுவோ அதை வந்து நம்ம டிக் பண்ணலாம். சரிங்களா? எனக்கு இப்போ சிவந்த பழம் அப்படின்னு எனக்கு வர்ணனை பிடிச்சிருக்கு, நான் டிக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, நாய்க்குட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நாய்க்குட்டி, நல்ல நாய்க்குட்டி, சின்ன நாய்க்குட்டி, கருப்பு நாய்க்குட்டி. அப்போ இது 3மே வந்து அந்த நாய்க்கு உண்டானது தான். சரிங்களா? ஆனால் அதில் நமக்கு பிடித்த வர்ணனை என்னது? கருப்பு நாய்க்குட்டி. சரிங்களா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் டிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாருங்க, வட்ட நிலா, முழு நிலா, வெள்ளை நிலா. சரிங்களா? இது 3மே வந்து அந்த நிலாவுக்கு பொருந்தும். அப்போ அது முழு நிலாவாக காட்டியிருக்காங்க. அதனால எனக்கு முழு நிலா பிடிச்சிருக்கு, அந்த வர்ணனை நான் டிக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது மயில் பாருங்க, ஆடும் மயில், அழகு மயில், வண்ண மயில். சரிங்களா? அப்போ மயில் நடனமும் ஆடும், அழகாகவும் இருக்கும், நிறைய கலர்லையும் இருக்கும். அப்போ எனக்கு பிடித்த வர்ணனை என்னது? அழகு மயில். சரிங்களா? அதை நான் டிக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, படத்திற்குரிய பொருத்தமான வர்ணனை தொடரை எழுதுக. கீழே அதே மாதிரியே வந்து 4 படங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 4 படத்துக்கு நாம் வந்து வர்ணனை தொடரை வந்து நம்ம எழுதணும். முதலாவதாக என்ன கொடுத்துருக்காங்க? பட்டாம்பூச்சி கொடுத்துருக்காங்க, வண்ணத்து பூச்சி. சரிங்களா? அப்போ என்னது? கலர் கலராக இருக்குது, நிறைய வர்ணனைகள். நாம் இப்போ எனக்கு பிடித்த வர்ணனை என்னது? வண்ணத்து பூச்சி. சரிங்களா? வண்ணத்து பூச்சி அப்படின்னு ஒரு வர்ணனை எழுதியிருக்கேன். அடுத்தது இங்கே பாருங்க, உருண்டை பந்து, கலர் பந்து. சரிங்களா? வண்ணப்பந்து என்னது? வண்ணப்பந்து, கலர்னா வண்ணம். சரிங்களா? அப்போ எனக்கு பிடித்தது என்னது? வண்ணப்பந்து அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்க, மீன். சரிங்களா? என்னது? நீரில் ஒரு மீன். அடுத்தது தொட்டி மீன் சொல்லலாம். அடுத்து என்னது? தங்க மீன். சரிங்களா? அப்போ எனக்கு பிடித்தது என்னது? தங்க மீன் அப்படின்னு நான் வர்ணனை எழுதியிருக்கேன். அடுத்தது தக்காளி. இதில் வந்து நான் சிவப்பு தக்காளி அப்படின்னு நான் என்னுடைய வர்ணனை எழுதியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, சொல்லோடு விளையாடு. சரிங்களா? சொல்லோடு விளையாடு. இப்போ இந்த சக்கரம், அந்த சங்கிலி இருக்கு இல்லையா? இதில் பாருங்க, மேலே முதலாவதாக என்னது? குரங்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் என்ன அப்படின்னா, முதல் எழுத்துக்களை நம்ம வைத்து என்ன பண்ணணும்? சரி, இறுதி எழுத்துக்களை வைத்து நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது முதல் எழுத்தாக கொண்டு வந்து ஒரு சொற்கள் வந்து அமைக்கணும். சரிங்களா? முடிவும் முதலும், முடிவு, அதாவது முடிவில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை அதை வந்து அடுத்ததுக்கு வந்து என்ன பண்ணணும்? முதலாக வைத்து எழுதணும். சரிங்களா? பாருங்க, குரங்கு, கு ரா இங்கு, குரங்கு. அப்போ இதில் முடிவு எழுத்துக்கள் என்னது? கு. சரிங்களா? லாஸ்ட்டாக இருக்கிற எழுத்து என்னது? கு. அப்போ அந்த எழுத்துக்கள் வைத்து அடுத்தது என்ன பண்ணணும்? முதலாவதாக வைத்து எழுதணும். சரிங்களா? பாருங்க, கு ரு வி, குருவி அப்படின்னு எழுதியாச்சு. அப்போ அங்கே கு முடிஞ்சிருக்கு, இங்கே கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது இதில் குருவியில் லாஸ்ட்டாக எழுத்து என்னது? வி. சரிங்களா? அந்த வி எழுத்தை வச்சு இங்கே முதல் எழுத்துக்களாக கொண்டு வரணும். அப்போ வி ரா ஹு, விறகு அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. அடுத்தது இந்த விறகுல லாஸ்ட் எழுத்து என்னது? கு. அடுத்து என்னது எழுதலாம்? கு இம் மீ, கும்மி அப்படின்னு எழுதலாம். அடுத்து இந்த கும்மியில லாஸ்ட் எழுத்துக்கள் என்னது? மீ. சரிங்களா? இறுதி எழுத்து என்னது? மீ. அப்ப மீ லா ஹு, மிளகு. அப்ப அந்த கூ வந்து குரங்கு. பார்த்தீங்களா? அந்த சக்கலம் சங்கிலியானது ஜாயிண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுதான் சொல்லோடு விளையாடு. சரிங்களா? அடுத்தது இதே மாதிரியே நிறைய எழுத்துக்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, உரிய எழுத்தை எழுதி நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எடுத்துக்காட்டு உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆமை, மைனா. அப்போ ஆமை, அந்த மை எழுத்துக்கள் இறுதி எழுத்தை வைத்து இரண்டாவதுக்கு என்ன பண்ணணும்? முதல் எழுத்தை கொண்டு வரணும். மைனா, மைனா அப்படி கொண்டு வந்தாச்சு. அடுத்து பாருங்க, ஏ ரு இம் டேஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே டேஸ் ரா கொடுத்துருக்காங்க. அப்போ எறும்பு, பூ வந்திருக்கு. அப்போ இங்கே முதல் எழுத்துக்கள் என்ன கொண்டு வரணும்? பூ, பூ ரா, புறா, எறும்பு, புறா அப்படின்னு கொண்டு வரணும். அடுத்தது கு டேஸ், டேஸ் இக் கு எட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, கு ஹை, கை கொண்டு வந்தாச்சு. அப்போ அந்த கையை முதலாவதாக வச்சு கொண்டு எழுதணும். கை இக் கு இட்டை, கை குட்டை அப்படின்னு நம்ம எழுதணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல்லை எழுதுக. அப்போ முடியும் எழுத்துல இருக்கும், நம்ம தொடங்க சொற்களை கொண்டு வரணும். சரியா? பாருங்க,
சிறகு சிறகு அப்படின்னு கொடுத்து பக்கத்தில் பாக்ஸ் ஃப்ரீயாக தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. எம்டி பாக்ஸாக தான் இருக்கும். நாம் அதில் வந்து என்ன பண்ணணும், சொற்கள் வந்து எழுதணும் சரிங்களா. சிறகு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு அங்கே என்ன எழுதணும், இங்கே கீழே பாருங்கள் சைடில் பாருங்கள் உங்களுக்கு சொற்கள் கொடுத்துட்டாங்க. அந்த சொற்கள் எடுத்து நம்ம அங்கே எழுதணும். அப்போ சிறகு முடிவெழுத்துக்கள் என்னது, கு. அப்போ இங்கே கு முதல் எழுத்து எங்கே இருக்குது கண்டுபிடிங்க. பாருங்க குயில், கீழே 4வது சொற்களாக கொடுத்துருக்காங்க. கு இ இல் குயில், அதை எடுத்து நம்ம இங்கே எழுதணும் சரிங்களா. அடுத்தது சிரிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட் எழுத்து என்னது, பூ. நமக்கு சிரிப்பு எப்போ வரும், நமக்கு புதுசாக ஒரு ஆடை புத்தாடை கிடைத்தது, நமக்கு புதுமையாக ஏதாவது ஒரு பொருள்கள் கிடைத்தால் நமக்கு என்னது, சந்தோஷம் மகிழ்ச்சி சிரிப்பு சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா. அப்போ பூ அது புத்தாடை அப்படின்னு எழுதிக்கலாம். புத்தாடை கிடைச்சதுனால நமக்கு சிரிப்பு சரிங்களா. சிரிப்பு அப்போ லாஸ்ட் எழுத்து பூ. அப்போ அது முதல் எழுத்தாக கொண்டு வரும்போது புத்தாடை அப்படின்னு அங்கேயே இருக்கு, எடுத்து எழுதணும் சரிங்களா. அடுத்தது அடுப்பு. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அடுப்பு. அடுப்புலேருந்து நமக்கு என்ன வரும் வெளியே, புகை சரிங்களா. பூ எழுத்தை வச்சு முதல் எழுத்துக்களை என்ன பண்ணலாம், பூ ஹை புகை. அங்கே மேலே ஃபஸ்ட் எழுத்தாக கொடுத்துருக்காங்க சொற்கள், அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது அம்மி. அம்மின்னு இருக்கு இல்லையா, அது மீக்கு முதல் எழுத்தாக கொண்டு வரணும். என்னது, மிளகு. அம்மியில் வச்சு மிளகு சீரகம் வச்சு அரைக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு மிளகு சரிங்களா. அம்மியில் மிளகு வச்சு அரைக்கலாம் சரிங்களா, மிளகு. அடுத்தது உங்களுக்கு என்னன்னா வீட்டு படமாக நான் எது கொடுத்துருக்கேன் அப்படின்னா பாருங்க, நல்லா தெளிவாக கவனிங்க. படித்தும் எழுதியும் பழகுக இந்த 5 சொற்கள் சரிங்களா. படித்தும் எழுதியும் பழகுக இருக்கக்கூடிய 5 சொற்கள். அடுத்தது கீழே இங்க பாருங்க, இந்த மேலே வண்ணத்து பூச்சி, வண்ணப்பந்து, தங்க மீன், சிவப்பு தக்காளி, இந்த 4 சொற்கள் சரிங்களா. புரியுதுங்களா. மேலே இருக்கக்கூடிய படித்தும் எழுதியும் பழகுக அதுவும், அடுத்தது கீழே பாருங்க வண்ணத்து பூச்சி, வண்ண பந்து, தங்க மீன், சிவப்பு தக்காளி சரிங்களா. அதாவது படத்திற்கு பொருத்தமான வர்ணனை தொடரை எழுதுக சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது தொடர் தெரிஞ்சா கூட நீங்க எழுதலாம் சரிங்களா. உங்களுக்கு பிடித்த தொடர் கூட இந்த 4 இதுக்கும் நீங்க எழுதலாம் சரிங்களா. அடுத்தது பாருங்க சொல்லோடு விளையாடு. இதுல வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இங்க இந்த 2 மட்டும் லாஸ்டா இருக்கக்கூடிய உரிய எழுத்தை நிரப்பி நிரப்புக சரிங்களா. உரிய எழுத்தை எழுதி நிரப்புக. அதுவும் முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல்லை எழுதுக. இந்த 2 சரிங்களா. இந்த 2 உங்களுக்கு வீட்டு பாடமாக கொடுத்துருக்கேன். இந்த 2. அடுத்தது என்னது, இந்த வண்ணத்து பூச்சி, வண்ணப்பந்து, தங்கமீன், தக்காளி. இது 3க்கும் இந்த 4க்கும் உங்களுக்கு ஏதாவது வர்ணனை தொடர் கிடைச்சாலும் நீங்கள் எழுதுங்க சரிங்களா. அம்மாவை கேட்டு எழுதுங்க. அடுத்தது இந்த படித்தும் எழுதியும் பழகுக சரிங்களா. இந்த 4 உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், வீட்டு பாடமாக கொடுத்துருக்கேன் சரிங்களா. தெளிவாக உட்காந்து எழுதுங்க. நன்றி.